பார்த்த உடனே வந்து ஒரு என்னமோ பண்ணீங்க. என்ன அது என்ன தோணுச்சு உங்களுக்கு? எனக்கே தெரியல சார், நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். நான் என்ன மீறி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் இவ்ளோ க்ளோஸா பாப்பேன்னு தெரியல. நான் இங்க பார்த்துட்டு இந்த இதை தட்டும்போது அவர் பார்த்துட்டு மெதுவானாரு. எனக்கு என்னமோ போயிடுச்சு, எங்க போனேன்னே தெரியல எனக்கு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். வரணும், கண்டிப்பா எங்களுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அவர் தனியா இருந்தாருன்னா அவர் ஏதோ இது பண்றாங்க. ஸோ அவர் கொஞ்சம் பேக் இதோட இனி கொஞ்சம் பேரோட சேர்ந்து வந்தோடனே கூட்டணி வைக்கணுங்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அவர் தனியா இருக்கும்போது இப்ப இருக்கிற விஷயத்துல அதை கண்டிப்பா அடிச்சிருவாங்க சார். எலெக்ஷன் கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த எலெக்ஷன் ரஷ் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி நடக்கும் தெரியாது. அவர் இப்ப வந்திருக்காரு, மக்கள் ஆதரவு இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அந்த அரசியல்ங்கிற விஷயத்த டீல் பண்றதுக்கு அவருக்கு ஒரு பேக் போன் கண்டிப்பா வேணும். அது என்னோட ரெக்வெஸ்ட். ஆக்சுவலா நான் ஒரு லெட்டரா எழுதி கூட அவர்கிட்ட கொடுக்கலான்னு இருந்தேன், பட் முடியல. பட் அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு நிறைய அட்வைசஸ் இருக்கு. பிப்ரவரி வரை வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப தாவேக தலைவர் பார்த்து? சார் தாவேக தலைவர் பார்த்ததுல நானே இங்க இல்லைங்க சார், ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஹார்ட் பீட் அப்படி இருக்குது. என் பசங்க எல்லாமே அம்மா சாரை பார்த்துட்டேன், தலைவரை பார்த்துட்டேன், டிவிகே சாரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம சிஎம் ஆனார்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல உதவியாகவும் செய்வார் சார் எங்க சார். இல்ல இப்ப நீங்க ஒரு ரசிகையா அவரை பாக்குறீங்களா? எப்படி நீங்க அவர் இப்ப பாக்குறதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, இவ்வளவு ஓடுறீங்க, அது ஒரு ஆக்ரோஷமா என்ன காரணம்? சார் எங்க தலைவர் சார், அவர் எங்களுக்கு ஒரு நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு ரசிகர். அது இல்லாம இப்ப தலைவர் வேற ஆயிட்டாரு. அதனால அவர் தொண்டராகவும் நான் ஒரு எக்ஸைட் ஆகும். அவர் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? யார் அது? என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தா? பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டி வந்தேன். ஏண்டா பீச்ல மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாயை காணோம், இந்த மீட்டிங் ஆள் கூட்டி வந்திருக்கியா? அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். ஆனா இது ஆட்சியே கிடையாது, நான் சத்தியமா சொல்ல போனா ஆட்சியே கிடையாது. கூத்தாடிட்டீங்க, ஊக்குள்ளே உங்களை நச்சுக்கு தானே வந்தா. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தூக்கி உட்கார வச்சிட்டல, நாங்க உட்கார வைக்கிறோம் எங்க தளபதியா. ஏங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கானு பாரு, அவன் எல்லாம் பணக்காரனுங்களா. இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க, இவனுங்க எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறாங்களா. இந்த நாயகி இப்ப திருந்தவும் நினைக்கிற, திருந்தவே திருந்தாது. நீ போய் வேலையை நான் பாட்ட போட்டுக்கிறேன். அது என்னப்பா சனிக்கிழமை 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 உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க? ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? இல்ல வேற எங்கயாச்சும் போய் இறங்குப்பா. அனில் ஏன் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓட்டு போடுவா. எங்க வீட்ல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல ஓட்ட வீரம் முன்ன நின்னு பேசவே பயப்படுவானு. என்ன பாரு யாருங்க? ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்?